எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். நம்மை நேசிக்கிற தேவாதி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருளுரை துளியின் வாயிலாக உங்களை மீண்டுமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடனாக இருக்கிறேன். என்னோடு கூட யோவான் 14ஆம் அதிகாரம் அதிலே 18வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திலே வருவேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் இருதயத்திலே கலங்கி பயத்தோடு கூட இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திலே வருவேன் என்ற ஒரு நம்பிக்கையை, வாக்குத்தத்தத்தை உறுதியாக அவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இதோடைய பின்னணியை பார்க்கும் பொழுது யோவான் 13ஆம் அதிகாரத்திலே நாம் இதோட பின்னணி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தன்னை மறுதலிப்பார்கள் என்ற செய்தியை அவரிடத்திலே அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தன்னை காட்டி கொடுக்கக்கூடிய காரியத்தையும் குறித்தும் அவர் பேசக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சீஷர்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் கேட்ட சீஷர்கள் பயந்து கலங்கி என்ன நடக்க போகிறதோ என்ற ஒரு கலக்கத்தில் அவர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கலக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு 4 விதமான சத்தியத்தை சொல்லி அவர்களை பலப்படுத்துகிறார். இன்று நமக்கும் கூட கலக்கங்கள் இருக்கலாம். என்ன நடக்க போகிறதோ என்ற ஒரு பயம், கலக்கம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு இருக்கலாம். நமக்கும் கூட இப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். முதலாவது ஆலோசனை அவர் என்ன சொல்லுகிறார்? இதே அதிகாரத்திலே 14ஆம் அதிகாரம் 1 வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்திலே விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலே விசுவாசமா இருங்கள் என்று சொல்லுகிறார். இருதயம் கலங்கி இருக்கிறவர்களுக்கு பயம் இருக்கும். கலக்கத்தை அவர் பார்ப்பார் என்று சொன்னால் பயந்து கலங்கி வேதனைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட வேலையில என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், எபிரேயர்ல நம்ம கூட வாசிக்கிறோம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினால் கலக்கமான சூழ்நிலையிலே நாம் பார்க்க வேண்டியது கர்த்தரை தான் பார்க்க வேண்டும். அவரை நம்பக்கூடிய நம்பிக்கையில நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக அவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இதே பகுதியிலே 3வது வசனம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். நாளைய தினத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கலக்கமான சூழ்நிலையிலே நாளைய தினம் என்ன ஆகுமோ, எதிர்காலம் என்னவா இருக்குமோ என்று சொல்லி கலங்கி பயந்து கொண்டிருக்கூடிய சீஷரிடத்திலே நம்பிக்கை கொடுக்கிறார். எதிர்காலமும் என்னிடத்திலே உண்டு. ஒரு நம்பிக்கை பாருங்க. நீங்கள் கலக்கப்பட வேண்டாம், கவலையோடு கூட இருக்க வேண்டாம். எதிர்காலத்திலே நீங்கள் என்னோடு கூட இருப்பீர்கள், நான் உங்களோடு இருப்பேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் இல்லையா? பாருங்க, எதிர்காலத்தை குறித்தான நம்பிக்கையை சீஷர்களுக்கு கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். நாமும் கூட எதிர்காலத்திலும் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரோடு நான் இருப்பேன், அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும், இந்த விசுவாசம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக அவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இதே அதிகாரத்திலே 6வது வசனம், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அனுதினமும் தேவைப்படக்கூடிய ஒரு பாக்கியத்தை, அனுதினமும் தேவைப்படக்கூடிய நம்பிக்கையை இங்க அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடியது நாம் பார்க்கிறோம். என்ன சொல்கிறார் பாருங்க, நானே வழி, நானே உனக்கு வழியா இருக்கிறேன், நானே சத்தியம் இல்லையா, உண்மையாக இருக்கிறார், சத்தியமா இருக்கிறார், ஜீவனாயும் இருக்கிறார் இல்லையா? இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொடுக்கிறார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். நித்திய ஆசீர்வாதத்திற்கான எல்லா ஏதுக்களும் என் மூலமா தான் இருக்கிறது. நான் தான் வழி, நான் தான் சத்தியம் இல்லையா, நான் தான் ஜீவன். நித்தியத்துக்கான எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கொடுப்பதற்கு எல்லாம் என் மூலமாய் இருக்கிறது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அனுதினமும்
உங்களை நடத்துவதற்கு என்னுடைய வார்த்தைகள் உண்டு, சத்தியமாக உண்டு, அதற்குரிய வழிகள் உண்டு, அதில் ஜீவன் உண்டு. ஆகையினால் அனுதின வாழ்க்கையிலும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னை விசுவாசிக்கும் பொழுது அது உங்களை நடத்தக்கூடியதா இருக்கிறது என்பதை சொல்லி அனுதின வாழ்க்கைக்கு கூட அவர் நம்பிக்கை கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 4வது அவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது இதே அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் மட்டுமாய் பார்க்கும் பொழுது தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நமக்கு அவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார் இல்லையா? இந்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்தக்கூடியவராக, உபத்திரவத்திலே நம்மை அவர் பலப்படுத்தக்கூடியவராக, நமக்காக ஜெபிக்கக்கூடியவராக, பாவத்திலே விழாதபடி நம்மை அதை காத்து நடத்தக்கூடியவராக, பாவத்தை உணர்த்தக்கூடியவராக, இப்படி எல்லாம் தேவன் எதை விரும்புகிறாரோ அதையே அவர் நமக்குள்ள இருந்து செய்யக்கூடியவராக இருக்கிறார். எந்த வகையிலும் நாம் தனிமையில இல்லை. அப்ப நம் இருதயம் கலங்கி கொண்டிருக்கும் பொழுது தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இல்லையா? இப்படிப்பட்ட நம்பிக்கையை நமக்கு அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதல் நம்பிக்கை, அவரிடத்துல விசுவாசம் வைக்க வேண்டும். 2வது, நாளை தினத்தான கவலை வேண்டாம், நாளை தினமும் அவருடைய கரங்களில் தான் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3வது, அனுதின வாழ்க்கையில எல்லா ஏதுக்களும் தேவனோடு கூட சஞ்சரிக்கவும், இந்த உலகத்தை ஜெயிக்கவும் அவர் நமக்கு வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை உறுதியோடு நாம் இருக்க வேண்டும். 4வது, பரிசுத்த ஆவியானவர் தெய்வமே நமக்குள்ளாக இருக்கிறார், நம்மை நடத்துகிறார். இப்பேற்பட்ட நம்பிக்கையை அவர் கொடுத்துதான் சிலுவைக்கு கடந்து போகிறார். சிலுவைக்கு சென்று உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்து பிறகு 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிறார். பிறகு அவர் மீண்டுமாக சந்திக்கிறார். இந்த 18ஆம் வசனம் நிறைவேறுகிறது. நான் உங்களை திக்கச்சொல்லாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அந்த வார்த்தை சீஷர்களுக்கு நிறைவேறியது. அவர் மீண்டுமாய் வந்து பார்த்து அவர்களை பலப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். இன்றும் கூட அவர் வருகை தர ஆயத்தமாக இருக்கிறார். அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். எப்படி ஆயத்தமாக வேண்டும்? ஒருவேளை நாம் பாவத்தில் இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பாவத்தை மன்னித்து அவரோடு கூட இணைத்து தேவ குடும்பத்தில் ஒரு நபராக நம்மை வைத்து அலங்கரிக்க விரும்புகிறார். இப்படிப்பட்ட தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக.